இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் போயப்பட்டி சீனு இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அகண்டா 2 தாண்டவம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் இந்தியா பார்டரில் சைனா ஒரு சதித்திட்டத்தை தீட்டுறாங்க இந்தியாவுக்கு எதிராக. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கஷனில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, செங்கிஸ்கானாலையும் முடியல, அலெக்சாண்டராலையும் முடியல. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு ஆன்மீக பூமி, அங்கே கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. அந்த மக்கள்கிட்ட இருக்கிற கடவுள் நம்பிக்கையை சிதைச்சிட்டோம், கடவுள் நம்பிக்கையை போக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்குள்ளே பூந்து நம்ம நினச்சதை சாதிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க திட்டம் போடுறாங்க. அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வேலையில் வெற்றியும் அடைஞ்சிடுறாங்க. இந்த சமயத்தில் பாலையாகார் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. வழக்கமாக பாலையா படம் பார்க்குறதுனா ஒரு மாஸ் ஹீரோ படம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இவருடைய படம் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். படத்தை போய் பார்த்துவிட்டு இதெல்லாம் எப்படி நடக்கும், ஒரு மனுஷனால் சாத்தியமா, இதெல்லாம் லாஜிக்கா அப்படின்லாம் கேட்டுட்டு வருவோம். ஆனால் இந்த படத்தில் தான் லாஜிக் மிஸ்டேக்கை பற்றியே நம்ம பேசாத அளவுக்கு இவர் மாஸ் ஹீரோன்றதை தாண்டி இந்த படத்தில் அவர் ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு காட்டியிருக்காங்க. இவருக்கு ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்புறம் எங்கே போய் நம்ம லாஜிக்கெல்லாம் கேட்குறது? பாலையா படங்களில் இந்த படம் ஜீரோ லாஜிக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி வச்சுருக்காங்க. அகண்டா 1 பொறுத்த வரைக்கும் கதையாகவே திரைக்கதையாகவே ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அடுத்து என்னன்ற மாதிரி இருக்கும். அந்த படத்தில் 2 பாலையா கேரக்டருக்கும் நல்ல வெயிட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு பாலையா கேரக்டரு ஒரு பாட்டு பாடுறதுக்கும் ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்திருக்குது. அந்த கேரக்டருக்கு வேலையே இல்லை இந்த படத்தில். இன்னொரு கேரக்டருக்கு தான் வேலை இருக்குது. ஒரு படத்தில் கதை நல்லாயிருக்கும், திரைக்கதையில் கோட்டை விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த படம் தான் நான் பார்த்து ஃபஸ்ட்டு வசனத்தால் கோட்டை விட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் கதைப்படி நம்ம இந்திய மக்கள் எல்லாம் கடவுள் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வர வச்சிடுறாங்க வில்லன் சைடு. கடவுள் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை வர வைக்கிற பொறுப்பு ஹீரோவுக்கு இருக்குது. அவர் அதை டைலாகில் தான் சொல்கிறாரு. மக்கள் எல்லாம் அவரை கேள்வி கேட்குறாங்க, கடவுள் இல்லை, நாங்கள் இனிமேல் கடவுள் நம்ப மாட்டோம் அப்படின்ட்டு. ஏன் நம்ப மாட்டீங்கன்னா, எங்கள் கஷ்டத்தில் அவர் நிற்கலை, இங்கே நாங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்கோம் அப்போ நிற்கலை அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இவர் அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே பதில் சொல்ல மாட்டார். ஏதோ ஏட்டிக்கு போட்டியாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கடவுளாக நேரில் வந்துக்கிட்டு இருப்பார், ஒரு ஆளை தான் அனுப்பி விடுவார். ஒவ்வொருத்தன் பிரச்சனைக்கும் வந்துக்கிட்டு இருந்தால் அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் எடுக்கலை, அதுக்காக நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தமா? அப்புறம் எடுப்போம்ல. அந்த மாதிரி தான் கடவுள்கிட்ட பிரச்சனைன்னு போய் சொல்கிறீங்க, அவர் கேட்கல, அப்புறம் கேட்பார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. சந்தேகம் கேட்குறவனை கன்வின்ஸ் பண்ணாமல் வேதண்டவாதம் பேசிக்கிட்டு இருக்காரு. கதையுடைய கோர் பாயிண்டில் கோட்டை விட்டுட்டாங்க. கடவுள் இல்லை அப்படிங்கிறத அவன் ஒரு வகையில் நிரூபிச்சிட்டான். இப்போது கடவுள் இருக்குன்றதை இவர் நிரூபிக்கணும்னா அதை வசனத்தில் இவர் சொல்லி நிரூபிக்கணும். அந்த வசனம் எந்த இடத்துலையுமே கன்வின்சிங்காக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் காந்தாரா படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ல் அந்த ஹீரோவுக்கு அருள் சண்டை போட்டு ஜெயிச்சான் அப்படிங்கிறது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட நம்புற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை உருவாக்கலை. அது மட்டும் இல்லாமல் அவர் சண்டை போட்டால் சண்டை மட்டும் போட மாட்டேங்கிறாரு, நிப்பாட்டி இந்த ஆன்மீக கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது கூட பரவாயில்ல. அதில் திடீர்னு குறுக்க மேஜர் சுந்தரராஜன் மாதிரி இங்கிலீஷ்லலாம் பேச ஆரம்பிச்சிடறாரு. போத் ஆர் நாட் சேம் அப்படின்லாம் அந்த அவருடைய ஃபேவரட் டைலாக் இருக்குல்ல, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்க பயங்கர காமெடியாக இருந்தது. மற்றபடி படம் மேக்கிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. வழக்கமாக பாலகிருஷ்ணா படத்தில் வர அந்த குரங்கு சேட்டைகள் சாகசங்கள்லாம் இந்த படத்துலேயும் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அந்த ஹெலிகாப்டருடைய ரெக்கையை சூலாயத்தில் மாட்டிக்கிட்டு சுற்றுவார், அது ஒன்று. அந்த கிளைமேக்ஸில் சைனா வாலை உடச்சிக்கிட்டு பீரிங் மேலே உட்காந்துக்கிட்டு வருவார், அது. அப்புறம் மொத்த சைனா மிலிட்ரியும் இருக்கிற ஆயுதத்தெல்லாம் வச்சு சுடுவாங்க. ஆனால் இவர் இந்த சூலாயத்தை வச்சு தடுப்பார். அதெல்லாம் நல்லா குபீர் சிரிப்பு வர்ற மாதிரி இருந்தது. அகண்டா 1 பொறுத்த வரைக்கும் அடுத்து என்னன்னு இருக்கும். இந்த படம் எப்போ முடியும்னு இருந்துச்சு. உடனே பின் கமெண்ட்டில் இருக்கிற வீடியோவை உடனே போய் பாருங்கள். உங்களோட ப்ரெடிக்ஷன் நாலேஜ் நல்லா இருந்துச்சுன்னா, உங்களோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாகவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் காத்துக்கிட்டு இருக்கு.